Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 14 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேல பார்த்தா மேல ஓபன் ஆயிருந்த ஹோல்ல இருந்து பெரிய கை ரெண்டு வெளியில வந்துச்சுல்ல. அத பார்த்துட்டு ரூக்கியெல்லாம் மிரண்டுட்டா, என்னங்கடா நடக்குதுங்கன்னு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மூஞ்சி வேற வருமா, இஷிடாக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அவன் இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேட்டு பேசி என்னடா பிரயோஜனம், சண்டை போட்டு தானே ஆகணும்னு சொல்லும் போது அங்க இருந்து அத்தனை ஹாலோஸும் அட்ட டைம்ல இவங்களை அட்டாக் பண்ண வரும். வளர்ந்துடலாம்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடியா நிக்கும் போது பட்டான்னு அதுங்க மேல ஏதோ புல்லட் வந்து அடிச்ச மாதிரி அடிச்சு ஸ்பாட்லயே அதுங்கெல்லாம் காலி ஆகும். யாரான்னு பார்த்தா அந்த உருரு பொண்ணு, அவதான் கையில ஏதோ ஆயுதத்தை வச்சு சுட்டுருப்பா. அதுக்கப்புறம் அந்த ஜிண்டா பைய ஒரு சைடு ஹாலோவை போட்டு பாந்துகிட்டு இருப்பான். எல்லாம் கையிலேயே அடிச்சு காலி பண்ணுவான். வேற ஒண்ணும் இல்ல, கிசுகேவோட டீம் அங்க வந்துட்டாங்க. என்னமா கண்ணுகளா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அவங்க 3 பேரை மட்டுமே அங்க இருக்க அத்தனை ஹாலோஸையும் சும்மா கிளின்னு கிழிச்சு வீசுவாங்க. நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி வீக்கான ஹாலோஸ் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் அந்த பெருசா ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது அந்த மெயின் ஹாலோ கூட போய் சண்டை போடுங்க. அண்ட் இங்க இருந்து நாங்க பேசுறத கேட்கவும் உனக்கு டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு கிளம்புமா. அப்பங்கும் போது அந்த பெரிய சைஸ் ஹாலோ கிழிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். இதுக்கு பேரு தான் மெனோஸ். அதாவது 100 கணக்கில் ஹாலோஸ் எல்லாத்தையுமே ஒரே மிக்சியில போட்டு அடிச்சு உருவான ஹாலோ தான் இது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ரூக்கியெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல படிக்கும் போது தான் பார்த்திருக்கான். இதை வந்து மெனோஸ் கிராண்டேம்பாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளே பாக்குறா, அவளால நம்பவே முடியல. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இதை காலி பண்றதுக்கு சோல் சொசைட்டில இருந்து சோல் ரீப்பர்ஸ் அனுப்ப மாட்டாங்க. ராயல் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்குது, அவங்க தான் வந்து காலி பண்ணுவாங்க. சொல்ல போனா சோல் ரீப்பர்ஸால இதை காலி பண்ணவே முடியாது. அதோட சைஸ் தான் நம்ம பயலுகளை அப்படியே மிரட்டுது. சரி, இனி அதோட சைஸை பார்த்து பிரமிச்சு போய் என்ன ஆக போகுது, எப்படி சண்டை போடலான்ட்டு யோசின்னு இச்சுக்கோ கத்திய தூக்கிட்டு எவ்வளவு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதை கட்டுன்னு கட் பண்ணிடணும். அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவர். இதை விட்டா வேற வழி இல்லன்ட்டு அட்டாக் பண்ண விடுவான். இஷிடா கத்திட்டே ஓடுவான், ஆடா அறிவு கட்டவனை வெயிட் பண்றா, பிளான் பண்ணி பண்ணுவோன்னு. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, ரூக்கியாக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா நம்ம பையன் இன்னும் முழுசா அவன் பவரை யூஸ் பண்ணி பழகவே இல்லை. அவன் ஒரு அரை குறை வந்திருக்கவன், ஒரு குறை. இவனுங்க போய் சண்டை போட்டா கண்டிப்பா மண்டைய போட்டுருவானுங்கன்னு நில்லுங்கடான்னு காட்டு கத்துவான். ஆனா இடையில கிசுகிய பூந்து வேண்டவே வேண்டாம், அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், அவன் சண்டை போடட்டும், நீ வெயிட் பண்ணுவானா. ஏண்டா அவனை கொல்லணும்னு முடிவே பண்ணிட்டியா, வாயிலேயே குத்துவேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போவா. உடனே பாக்குடா அப்படிங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணி கிசுக்கே அவளை மூவ் பண்ண விடாம அங்கேயே உட்கார வச்சிருவான். பேசாம இந்த சண்டையை வேடிக்கை மட்டும் பாரு, எல்லாமே அவன் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம பையன் சும்மா வெறித்தனமா கத்திட்டு போவான். போனவன் ஓங்கி கத்தி வச்சு அதோட காலை எடுத்து வைக்கும் போது ஒரே போடு, ஒரு சின்ன கீரல் கூட விழுந்திருக்காது, திருச்சடிச்சு வந்து விழுவான். என்ன கத்தி மொன்னே ஆயிடுச்சாங்க போது இஷிடா நான் பாத்துக்கிறேன்னு அம்பெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவானா, ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஏதோ எறும்பு அந்த ஹாலோ மேல போய் விழுந்த மாதிரி இருக்கும். இச்சுக்கோ நீ ஓகேவான்னு கேட்டா, எனக்கு என்ன நான் செம்மையா இருக்கேன்பா, ஆனா மண்டையில அடிபட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கும். ஆடா அறிவு கட்டவனே, இவ்வளவு பெரிய உருவத்தை எப்படா ஒத்தால போய் நின்று அட்டாக் பண்ணி ஜெயிப்ப, பிளான் பண்ணிட்டியான்னு கேட்டா, ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டேன்டாம்பா. வேற ஒண்ணும் இல்ல, இவரு போன வேகத்துக்கு கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மரத்தை வெட்டுற மாதிரி வெட்டுனா அப்படியே பீஸா அவனை வெட்டி மண்டையில ஒரே போடு, ஆள் காலி. இதுதான் என்னுடைய பிளானும்பா. ஆட கிறுக்கு பையல, இதெல்லாம் எப்ப ஒர்க் அவுட் ஆகும், நம்ம புது ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் இவனை ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு இஷிடா நம்ம இச்சிகோவோட கத்தியில கைய வைப்பான். இஷிடாவோட ஆச்சரிய பவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிரும். மறந்துட்டான் இதுதான் இச்சிகோவோட பவரான்னு. நம்ம பையலுக்கு அதெல்லாம் தெரியல. என்னடா சடனா உன்னோட வில்லு பயங்கர பெருசா மாறிடுச்சும்பானா. இஷிடாக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, இவங்க 2 பேர்த்தோட பவரையும் ஒன்னு சேர்த்துனாங்கன்னா கண்டிப்பா அதை காலி பண்ண முடியும்னு. அது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள வந்துருச்சு. அதை லைவா நம்ம சேடும் ஒரிஹிமேவும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கிசுக்கே தான் பார்க்க சொல்லியிருப்பான். ஒரிஹிமேக்கு என்ன புரியலன்னா, அவன் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா. நம்ம ஒரிஹிமேக்கு இச்சிகோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அதான் அவன் அண்ணன் கூட சண்டை போட்டு அவளை காப்பாத்தி கடைசியில ரூக்கியா எல்லாத்தையுமே மறக்க வச்சால, அந்த விஷயம் பூரா இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சேடு கிட்ட கேட்பான். அவன் அப்படியே லுக்கூட்டு இருப்பான். அதே நேரம் இங்க இவனுங்க பண்ற அலப்பறதான் தாங்க முடியல. பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணி டயலாக் எல்லாம் அடிச்சானுங்க. ஆனா இப்ப இந்த இஷிடா பண்ற அலப்பறைய பாருங்க. அவன் கத்திய இவன் தலையில கட்டி வச்சுக்கிட்டு அம்ப வச்சு நான் அட்டாக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எய்ம் பண்ணிட்டு இருப்பான். அவன் புடிச்சா பவர் ஏறும், விட்டுட்டானா பவர் குறைஞ்சிரும். என்னடா இது, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, இங்க பாரு, இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்ம்ல நான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவனை அடிச்சேன்னா அவனை டெஃபினட்டா காலி பண்ணிடலாம். என்ன அதுக்கு நிறைய ஆரோஸ் வச்சு அடிக்கணும், சோ நம்ம ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு அவன் சொன்னோன்னே, எது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஆமா அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அட் டைம்ல ரிலீஸ் பண்ண உடனே இச்சிகோ ஏதோ குழந்தை மாதிரி அது எப்படி பண்ணணும்பா. இதை கேட்டுட்டு இஷிடாக்கு தூக்கி வாரி போடும். என்னடா சொல்ற, அப்ப உனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதா, அப்புறம் எப்படா இவ்வளவு நாளா ஹாலோஸ் கூட
சண்டை போட்டேன்னு கேட்டா அட ஃப்ளோவுல போய் சண்டை போடுறதாப்பா. எது ஃப்ளோல சண்டை போடுறியா? ஆமா ஃப்ளோல சில டைம் கெட்ட வார்த்தையும் வருமா. ஐயோ இவனை நம்பியா சண்டைக்கு வந்தவங்கிற மாதிரி முழிப்பான். டேய் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆமா என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எப்பவுமே ஹையாவா இருக்கும். இப்படி இவனுக்கு பேசிட்டு இருக்கும் போது அந்த பெரிய சைஸ் ஹாலோ செரோ அப்படிங்கிற அதோட பவரை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதை வச்சு மட்டும் அடிச்சதுன்னா ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்குள்ள அதை காலி பண்ணணும். இஷிடா இருந்துட்டு இனிமேட் எல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. டே இச்சிகோ ஸ்வாட புடுறா நான் பாத்துக்கிறேன்மா. அவன் அதெல்லாம் கண்டுக்காம ஸ்வாட கழட்டிக்கிட்டு டேய் உன்னை விட மாட்டேன்னு அந்த ஹாலோவை அட்டாக் பண்ண போயிருவான். போச்சு இனி இதுக்கப்புறம் இவனை போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு இஷிடா நினைச்சிட்டு இருப்பான். இங்க நம்மளால கத்திக்கிட்டே போனவன் போன வேகத்துல அடிப்பான்னு பார்த்தா அதை பார்த்துட்டு பேன்னு நிற்பான். அது அதோட பவரை வச்சு அவனை அடிக்குமா, கத்தியை வச்சு பிளாக் பண்ணுவான். அதை டிஸ்டன்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம இஷிடாவாலேயே முடியல. அந்த அளவுக்கு அந்த ஹாலோ பவரை ரிலீஸ் பண்ணும். பயங்கரமான பவர்னு வைங்க. அதை நம்மால கத்தியை வச்சு பிளாக் பண்ணுவானா, மறந்துட்டான். ஆக்சுவலா நம்ம பையலோட ஸ்பிரிச்சுவல் பவருமே பயங்கரமா வெளியில இப்ப ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. அதனாலதான் அதை பக்காவா பிளாக் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் நம்மளால கேட்ட டவுட் அவனுக்கு ஞாபகம் வரும். அதாவது மேக்ஸிமம் லெவல்லயே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குமா அப்படின்னு கேட்டிருப்பான். அதுவும் கரெக்ட் தான், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. என்னதான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அதிகமா யூஸ் பண்ண முடிஞ்சாலும் அது எந்த அளவுக்கு ஹையா வெளியில ரிலீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாவே முடிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு டேங்க்ல தண்ணி இருக்குன்னு வைங்க, அது கம்மியா ஃப்ளோ ஆச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அண்டா சைஸுக்கு ஒரு பைப்பை போட்டு திறந்து விட்டா மட்டன்ட்டு காலி ஆயிரும்ல. நம்ம பையன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டான். சொல்ல போனா அதை ஒழுங்கா அவன் யூஸ் பண்றானான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது அவனுக்கு தேவையான எனர்ஜி அவங்கிட்ட கண்டிப்பா இருக்கும். இப்ப பைப்ல தண்ணி பயங்கரமா வருதுன்னா தேவையான அளவு எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பையலுக்கு எப்ப அந்த பவர் தேவைப்படுதோ அப்ப அது வெளியில ரிலீஸ் ஆகுது. இப்ப அதை வச்சுதான் அவன் அந்த அட்டாக்கிய பிளாக் பண்ணிட்டு இருக்கான். கிசுக்கு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கான நேரம் வந்துருச்சும்பா. அந்த டைம் இச்சுகோ பாத்தீங்கன்னா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படியே பயங்கரமா ரிலீஸ் பண்ணி கத்திய வச்சு ஒரு இழுப்பான். அந்த ஹாலோவோட சென்டர்ல விட்டு விழும். அதை பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. இச்சுகோவா இப்படி ஒரு வேலையை பண்ணான்னு அந்த ஹாலோவுக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டு பண்ண அட்டாக்ல புகஞ்சு போய் வாயில இருந்து புகையா வரும். நம்மளெல்லாம் யாரும் காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பில்டப் பண்ணிட்டு இருந்துச்சு. இனி இதுக்கப்புறம் இருந்தா நம்மள ஒருத்தன் காலி பண்ணிடுவான்னு பயந்து போய் அது திருப்பி வந்த வழியாவே உள்ள ஓடிரும். நம்ம பைய சாது ஸ்டால்ல நான் வின் பண்ணிட்டேன்னு கத்திட்டு இருப்பான். மத்த ஹாலோஸையும் கிசுக்கியோட ஆளுகளே போட்டு தள்ளிட்டாங்க. என்ன இந்த சைஸ் பாஸ் இது வரைக்கும் இவங்க பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவொடனே டெசாய்க்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். உடனே இச்சுக்கோ தேங்க்ஸ் ஆச்சு சொல்லு, ஏன்னா நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். நான் மட்டும் இல்லைன்னா நீ நேரத்துக்கு பரலோகத்துக்கு போயிருப்பான் மவனேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே வந்துருவான். ஏன்னா பையன் மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த டைம் பாத்தீங்கன்னா இச்சிகோவோட ஸ்வாடு பயங்கரமா ஸ்பிளாஷ் ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா சடனா பையன் அவனோட பவரை வெளியில ரிலீஸ் பண்ணல. இப்ப மறுபடியும் அதான் நடக்குது. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம பையன் பாடி தாங்காது, டெட் பாடி ஆயிருவான். உடனே இஷிடா ஏதாச்சும் பண்ணணுமேனு சொல்லி அந்த பவரை அவனாலே தாங்க முடியாம கையில சரக்குன்னு வெட்டு விழும். ஆனாலும் அதை பத்தி கவலைப்படாம எப்படியாச்சும் இச்சிகோவை காப்பாத்தணும்னு அவனோட போ வச்சு அடுத்தடுத்து மேல ஈம் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இச்சிகோவால கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இவன் மட்டும் வெளியில இப்படி ரிலீஸ் பண்ணானா அவனோட பவர் அப்படியே குறைஞ்சு பையன் நார்மல் ஆயிருவான். அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருப்பான். என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் கையெல்லாம் கிளியுதுறான்னு சொன்னா வாய மூடு, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியும். நம்ம மட்டும் சர்வைவ் ஆகலன்னா நான் போட்டி போட வேண்டிய என்னோட பார்ட்னரை நான் இழந்துருவேன். உயிரோடு இரு, அப்பதான் நான் உன்னைய தோக்கடிக்க முடியும்னு அடுத்தடுத்து அம்பை எய்ம் பண்ணி மேல அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்னைய மன்னிச்சிருங்க சென்சே, நான் உங்களுக்காக எதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனோ இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னைய பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா உங்களை அன்னைக்கு காப்பாற்ற முடியுங்கிற கோவம். சோல் ரீப்பர்ஸ் இருந்திருந்தா அவங்களை காப்பாத்தி இருக்கலாம். அதனால எனக்கு அவங்களையும் சுத்தமா பிடிக்காது. ஆனா இன்னைக்கு நான் அவங்களையே காப்பாற்ற வேண்டிய நிலைமை. என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்காக என்னோட லைஃபை என்னால கொடுக்க முடியல. ஏன்னா உங்களோட ஒரு வீக்கான அப்ரண்டிஸ் தான் நானு. என்ன நீங்க மன்னிப்பீங்களா தாத்தான்ட்டு மேல பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பங்க போதே இச்சிகோவோட பவர் பாத்தீங்கன்னா மறுபடியும் நார்மல் ஆயிருச்சு. இச்சிகோ பார்த்துட்டு இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கும் போது எப்படி நான் அவன் முகத்துல ஓங்கி குத்துறது, சும்மா உட்காந்து டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு திட்டிட்டு இருப்பான். எல்லாருமே அந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பீதியில தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் இப்பதான் மொதல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களா. ரூக்கியாக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. சரி இனி இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஹாலோஸ் எல்லாம் வெறித்தனமா அட்டாக்கு வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.